பல எக்ஸ்பெக்டேஷனோட பார்க்கப்பட்டுச்சு. ஸோ இந்த வாரம் ஸ்மாக்டவுன் வந்து பார்த்தீங்கன்னா ரெசில்மேனியாக்கு அப்புறமா நடக்கிற மொதல் ஸ்மாக்டவுனாலே வந்து பார்த்தீங்கன்னா பல எக்ஸ்பெக்டேஷனோட பார்க்கப்பட்டாங்க. அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா நிறைய விஷயங்கள் வந்து பார்த்தீங்கன்னா நடந்திருக்கு. மல்டிபிள் டெபியூலேருந்து நிறைய பேர் ரிலீஸும் வந்து பார்த்தீங்கன்னா பண்ணியிருக்காங்க. அப்படி என்ன நடந்துச்சு இந்த வாரம் ஸ்மாக்டவுன்லன்றதை பார்த்தீங்கன்னா டீட்டெயிலாகவே டீகோட் பண்ணுவோம். ஸோ கொஞ்சம் கூட ஸ்கிப் பண்ணா பாருங்க. அப்போ சொல்கிற அப்டேட்ஸ் எல்லாம் ஷார்ட் ஸ்பீடாக புரிய வரும். ஸ்ட்ரெயிட்டுக்கு நம்ம டைம்ஸ் பண்ணாமல் வீடியோக்குள்ள மூவ் ஆகலாம். அப்டேட்ஸ் எல்லாத்தையும் கிக் ஆஃப் பண்ணுறதுக்கு முன்னாடி ஸோ அப்கமிங் பேக்லாஷில் ஒரு பெரிய மேட்ச் வந்து பார்த்தீங்கன்னா WWE கேன்சல் பண்ணிட்டாங்க. அது மட்டும் இல்லாமல் டிராஃப்ட் ரிலேட்டட் அப்டேட்ஸும் வந்து பார்த்தீங்கன்னா வந்துருச்சு. ஸோ அது எல்லாத்தையுமே வந்து பார்த்தீங்கன்னா டீட்டெயிலாகவே டீகோட் பண்ணி ஆல்ரெடி நம்ம சேனலில் ஒரு வீடியோ பார்த்தீங்கன்னா அப்லோட் பண்ணியிருக்கோம். நான் காலையில் லிங்க் கொடுக்குற டிஸ்கிரிப்ஷன் கீழே அவைலபிளாக இருக்கும். அந்த வீடியோ மறக்காம செக் அவுட் பண்ணி பார்த்துக்கோங்க. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ஸ்மாக்டவுன் கிக் ஆஃப் பண்ணதே வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ஜேக்கப் ஃபர்ட் தான் வந்து பார்த்தீங்கன்னா கிக் ஆஃப் பண்ணாரு. ஜேக்கப் ஃபர்ட் போன ரால வந்து பார்த்தீங்கன்னா ரோமன் ரெயின்ஸை கால் அப் பண்ணியிருந்தார்ல. ஸோ அதை பற்றி வந்து பார்த்தீங்கன்னா அட்ரஸ் பண்ணுறாரு. அண்ட் ஆல்சோ ஜேக்கப் ஃபர்ட் இந்த இடத்துல என்ன சொல்கிறாங்கன்னா, என்னோட ஃபேமிலி மெம்பர்ஸ்லேருந்து என் கூட இருக்கிறவங்க எல்லாருமே வந்து பார்த்தீங்கன்னா என்ன சொல்கிறாங்கன்னா, என்னால் வந்து இந்த சேலஞ்சை கம்ப்ளீட் பண்ண முடியாது, என்னால் ரோமன் ரெயின்ஸை டிஃபீட் பண்ண முடியாதுன்ற மாதிரி நிறைய பேர் சொல்கிறாங்க. பட் அவங்களெல்லாம் நான் கண்டு போகிறது கிடையாது. நான் என் டார்கெட்டை ஃபிக்ஸ் பண்ணிட்டேன். அது மட்டும் இல்லாமல் நான் எனக்கு சாம்பியன்ஷிப் தேவையில்ல, சாம்பியன்ஷிப்புக்கு தான் என்ன தேவைன்றது வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ஜேக்கப் ஃபர்ட் இந்த இடத்துல சொல்கிறாரு. இந்த இடத்துல ஊசோஸ் வராங்க. ஸோ ஊசோஸ் வந்து பார்த்தீங்கன்னா என்ன சொல்கிறாங்கன்னா, நம்ம ஃபேமிலி மெம்பர் தான் ரோமன் ரெயின்ஸ். ஸோ ரோமன் ரெயின்ஸ் இப்போ சாம்பியன்ஷிப் வின் பண்ணனால தான் எல்லாருமே வந்து பார்த்தீங்கன்னா சொன்னாங்க. அதுவும் எல்லாருமே வந்து பார்த்தீங்கன்னா என்ன சொன்னாங்கன்னா, உன்னால் முடியாதுன்றதை சொல்லலை, நீ வந்து பார்த்தீங்கன்னா வின் பண்ணுவ, கண்டிப்பாக உனக்கு அந்த பொட்டன்ஷியல் இருக்குது. பட் இருந்தாலும் வந்து பார்த்தீங்கன்னா என்ன பண்ணுறேன்னா, நீ வந்து ரோமன் ரெயின்ஸை வந்து பார்த்தீங்கன்னா அப்கமிங் ரால வந்து பார்த்தீங்கன்னா எக்னாலேஜ் பண்ணிடு. எக்னாலேஜ் பண்ணது மட்டும் இல்லாமல் அவன் கூட சேர்ந்துருன்றதை வந்து பார்த்தீங்கன்னா ஊசோஸ் வந்து சொல்கிறாங்க. இந்த இடத்துல கோடி ரோட்ஸுமே மென்ஷன் பண்ணுவாங்க. ஏன்னா வந்து பார்த்தீங்கன்னா முடியாதுன்னு நீ நினைக்காத, எது வேணாலும் சாத்தியமாகும். ஏன்னா கோடி ரோட்ஸே வந்து பார்த்தீங்கன்னா ரோமன் ரெயின்ஸை பீட் பண்ண முடியாதுன்ற மாதிரி சொல்லிட்டு இருந்தாங்க. பட் இருந்தாலும் கோடி ரோட்ஸ் வின் பண்ணலான்ற மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா எடுத்து அந்த மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா சொல்லிட்டு இருந்தாங்க. அவங்க எல்லாரும் ரோமன் ரெயின்ஸை ஃபேஸ் பண்ணாத, இப்போ தான் ரோமன் சாம்பியன் ஆயிருக்கான், அவங்க கூட நில்லு, ஸோ ஃபேமிலியாக நம்ம ஒட்டுக்காக இருக்கலாம்ன்ற மாதிரி ஊசோஸ் சொல்கிறாங்க. அந்த இடத்துல சோலோ சிக்கோவா அண்ட் ஆல்சோ எம்எஃப்டி பார்த்தீங்கன்னா வராங்க. இவங்க வந்தது மட்டும் இல்லாமல் சோலோ சிக்கோவா அந்த இடத்துல என்ன சொல்கிறாங்கன்னா, இவனுங்க சொல்கிறது எதையுமே நம்பாத, ஏன்னா இவனுங்களை பொறுத்த வரைக்கும் நீ வந்து பார்த்தீங்கன்னா ரோமன் ரெயின்ஸை ஃபேஸ் பண்ணனா ஊசோஸே வந்து கெடுக்க வருவானுங்கன்றதை வந்து பார்த்தீங்கன்னா சோலோ சிக்கோவா சொல்கிறாரு. வேணும்னா நீ என்ன எக்னாலேஜ் பண்ணிட்டு ஃபேமிலி ட்ரீ பக்கம் வந்துரு, நாங்கள் வந்து பார்த்தீங்கன்னா உனக்கு ரோமன் ரெயின்ஸை ஃபேஸ் பண்ணுறதுக்கு ஹெல்ப் பண்ணுறோன்ற மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா சொல்கிறாங்க. இந்த இடத்துல டாமாட்டோங்க என்ன சொல்லிடுறாருன்னா, நீ வந்து ரோமன் ரெயின்ஸை வந்து ஜேக்கப் ஃபர்ட் பீட் பண்ணுவான்னு நினைக்கிறியான்ற மாதிரி சோலோ சிக்கோ கிட்ட சொல்கிறாரு. இவன் உடனே வந்து பார்த்தீங்கன்னா பீட் பண்ண முடியல, இவன் எங்கே போய் ரோமன் ரெயின்ஸை பீட் பண்ண போறான்றதை வந்து பார்த்தீங்கன்னா ஜேக்கப் ஃபர்ட் கிட்ட நம்ம சோலோ சிக்கோ கிட்ட டாமாட்டோங்க வந்து பார்த்தீங்கன்னா சொல்லி சிரிச்சுக்கிட்டு இருப்பாங்க. அந்த இடத்துல ஜேக்கப் ஃபர்ட் கோமாயே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சூப்பர் கிக்கை வந்து பார்த்தீங்கன்னா டாமாட்டோங்க கனெக்ட் பண்ணி விட்டுறாரு. கனெக்ட் பண்ணது மட்டும் இல்லாமல் ஜேக்கப் ஃபர்ட் என்ன சொல்றாருன்னா, அது ஒன்று தானே பிரச்சனை, ஸோ இந்த வாரம் ஸ்மாக்டவுன்லேயே வந்து பார்த்தீங்கன்னா இதுக்கான விஷயத்தை முடிச்சு விட்டுலாம்ன்றதை சொல்றாங்க. உடனே பீட் பண்ணிட்டேன், இதுக்கப்புறமா சேலஞ்ச் பண்ணி ரோமன் ரெயின்ஸை பீட் பண்ணுவேன்றதை வந்து பார்த்தீங்கன்னா ஜேக்கப் ஃபர்ட் சொல்றாங்க. அண்ட் ஆல்சோ இவங்க ரெண்டு பேருக்குமான மேட்ச் வந்து பார்த்தீங்கன்னா நடக்கும்ன்றதை வந்து பார்த்தீங்கன்னா கன்ஃபார்ம் பண்றாங்க. இதுக்கப்புறமா விமென்ஸ் யுனைடெட் ஸ்டேட்ஸ் சாம்பியன்ஷிப் மேட்ச் வந்து பார்த்தீங்கன்னா நடக்குது. ஜூலியா அவங்களோட டைட்டில் நம்ம டிஃபனி ஸ்டாடன் கூட வந்து டிஃபெண்ட் பண்றாங்க. மேட்ச் நடக்கும்போதே தெரிஞ்சு போச்சு இந்த மேட்ச்ல வந்து பார்த்தீங்கன்னா நம்ம டிஃபனி ஸ்டாடன் தான் வின் பண்ணுவாங்கன்ற மாதிரி. அதர்வைஸ் டிஃபனி ஸ்டாட்டனே வந்து பார்த்தீங்கன்னா வின் பண்ணிட்டாங்க. வின் பண்ணது மட்டும் இல்லாமல் நியூ விமென்ஸ் யுனைடெட் ஸ்டேட்ஸ் சாம்பியனாகவும் வந்து பார்த்தீங்கன்னா க்ரௌன் ஆயிட்டாங்க. அவங்களுக்கு ரெசில்மேனியாவில் மேட்ச் இல்லைன்ற மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா பயங்கரமாகவே வந்து பார்த்தீங்கன்னா ஃபேன்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா கிரிட்டிசைஸ் பண்ணிக்கிட்டு இருந்தாங்க. கண்டிப்பாக அவங்களுக்கு ஒரு மேட்ச் கொடுத்துருக்கலாம், ஏன்னா அவங்க மாதிரி டேலண்ட்டுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இருந்திருந்தா நல்லா இருக்கும், மற்றபடி வேற ஒன்றும் இல்லை. அண்ட் ஆல்சோ டான் ஹூசன் வந்து பார்த்தீங்கன்னா மிஸ்ஸோட வீட்டில் போய் ஒரு சில கரைச்சல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா பண்ணிக்கிட்டு இருக்காரு. அங்கே போய் மிஸ்ஸை வந்து பார்த்தீங்கன்னா வாழ விடாமல் வந்து பார்த்தீங்கன்னா ஸோ அங்கேயும் பார்த்தீங்கன்னா குடைச்சல் எல்லாத்தையும் கொடுத்துக்கிட்டு இருக்காரு. ஸோ ஸ்மாக்டவுன் வந்து ஸ்மாக்டவுன்லாம் விட மாட்டீங்க, ஸோ வீட்டில் வந்து மாடான்ற மாதிரி தான் இருந்துச்சு. இதுக்கப்புறமா விமன்ஸ் டாக் டீம் சாம்பியன்ஸான பேஜ் அண்ட் ஆல்சோ ப்ரீ பெல்லா பார்த்தீங்கன்னா வராங்க. இவங்க வந்தது மட்டும் இல்லாமல் டாக் டீம் டிவிஷனில் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்ட்ராங் பண்ண போகிற மாதிரி சொல்கிறாங்க. அந்த இடத்துல ஷார்ஃபர் அலெக்சா பிளேஸ் வந்து பார்த்தீங்கன்னா என்ன சொல்கிறாங்கன்னா, டிஃபெண்டிங் சாம்பியன்ஸ் டிஃபெண்ட் பண்ணி காட்டுங்கன்ற மாதிரி கேட்கும்போது இவங்களுக்கான மேட்ச் வந்து பார்த்தீங்கன்னா நடக்கும். மேட்ச்க்கு நடுவில் வந்து பார்த்தீங்கன்னா என்ன நடந்ததுன்னா, ஸோ NXT சேர்ந்த ஃபேட்டல் இன்ஃப்ளூயன்ஸ், அதாவது ஜேசி ஜேன், ஹாலோ ஹெலி அண்ட் ஆல்சோ நம்ம ரெட், ஸோ இவங்க 3 பேருமே வந்து பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல டெபியூ பண்ணிடுறாங்க. ஃபேட்டல் இன்ஃப்ளூயன்ஸ் ஃபேக்ஷனே அப்படியே வந்து பார்த்தீங்கன்னா NXTலேருந்து ஸ்மாக்டவுனுக்கு இறங்கியிருக்காருன்னு தான் சொல்லணும். ஜேசி ஜேன் வராங்கன்ற மாதிரி நியூஸஸ் பார்த்துருந்தோம். பட் இருந்தாலும் இப்போ கண்ட இவங்க ஸ்டேபிளே வந்து பார்த்தீங்கன்னா இறங்கியிருக்காங்க. இந்த ஸ்டேபிள் வந்து அது மட்டும் இல்லாமல் இந்த மேட்ச்சில் உள்ள 4 பேருமே வந்து பார்த்தீங்கன்னா பயங்கரமாகவே அட்டாக் பண்ணி வந்து பார்த்தீங்கன்னா இதுக்கப்புறமா நாங்கள் தான் ஸ்மாக்டவுனில், இதுக்கப்புறமா எங்களை மீறி தான் ஸ்மாக்டவுனில் எதாக இருந்தாலும் பண்ணணுன்றதை வந்து பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல சொல்கிறாங்க. இதுக்கப்புறமா நம்மளுடைய ஆன்டிசிபேட்டட் WWE சாம்பியன் கோடி ரோட்ஸ் பார்த்தீங்கன்னா வராரு. கோடி ரோட்ஸ் வந்தது மட்டும் இல்லாமல் இந்த இடத்துல கோடி ரோட்ஸ் என்ன சொல்கிறாருன்னா, ஸோ அவருடைய கண்ணு இன்ஜுரியை பற்றி வந்து பார்த்தீங்கன்னா பேசுகிறாரு. அது மட்டும் இல்லாமல் 3:0ன்ற மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா நேம் பண்ணுறாங்க. கூட 0-3-3ன்ற மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா தோத்துக்கிட்டு இருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் கோடி ரோட்ஸ் பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல என்ன சொல்கிறாருன்னா, நான் யாராக இருந்தாலும் ஃபேஸ் பண்ண ரெடியாக இருக்கேன், நான் ஒரு ஃபைட்டிங் சாம்பியன், அது மட்டும் இல்லாமல் ஈஸியாகவும் நான் தோக்கடிச்சிருவேன்றதை வந்து பார்த்தீங்கன்னா கோடி ரோட்ஸ் இந்த இடத்துல கால் பண்ணுறாரு. இந்த இடத்துல ரேண்டி ஆர்டன் வருவாருன்ற மாதிரி பார்த்தோம் தான், பட் இருந்தாலும் ரேண்டர் எந்த ஒரு இன்டர்ஃபரன்ஸும் வந்து பார்த்தீங்கன்னா பண்ணலை. இதுக்கப்புறமா நடக்குது WWE டாக் டீம் சாம்பியன்ஷிப்பு. ஸோ நம்மளுடைய டேமியன் பீஸ் ஆர்ட்ரூத் அவங்களுடைய டைட்டில் எம்எஃப்டியை சேர்ந்த டாமாட்டோங்கா ஜேசி மெட்ரோ கூட டிஃபெண்ட் பண்ணுறாரு. இதுக்கு முன்னாடி செக்மெண்ட்டில் வந்து பார்த்தீங்கன்னா ஸோ எம்எஃப்டியோட செக்மெண்ட் பார்த்தீங்கன்னா எடுத்திருக்கோம். அந்த இடத்துல சோலோ சிக்கோ என்ன சொல்றாருன்னா, நீங்கள் வந்து சாம்பியன்ஷிப்பை ஃபோக்கஸ் பண்ணுங்கள், நான் வந்து ஜேக்கப் ஃபர்ட்டை ஃபோக்கஸ் பண்ணிக்கிறேன், நம்ம எல்லாரும் ஒன்றுவா இருந்தால் தான் எம்எஃப்டிக்கே பவர்ன்ற மாதிரி வந்து பேசுவாங்க. அண்ட் ஆல்சோ நடக்குது மேட்ச். இந்த மேட்ச் வந்து பார்த்தா சக்ஸஸ்ஃபுல்லாக டேமியன் பீஸ் அண்ட் ஆல்சோ ஆர்ட்ரூத் வந்து பார்த்தீங்கன்னா டைட்டில் ரீடைன் பண்ணிட்டாங்க. இதுக்கப்புறமா நம்மளுடைய ட்ரிக் வில்லியம்ஸ் அண்ட் ஆல்சோ வந்து பார்த்தீங்கன்னா இலியாச் கூட வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சில செலிப்ரேஷன்ஸ்லாம் வந்து பார்த்தீங்கன்னா பண்ணுறாரு. அந்த இடத்துல ஜிண்டர் பியர் மேன் ஒருத்தர் வந்து பார்த்தீங்கன்னா இருப்பார். ஸோ அந்த கெட்டப்பில்
இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா சமிசேன் இருந்திருப்பாரு. சமிசேன் அட்டாக் பண்ணி வந்து மட்டும் இல்லாமல் அந்த இடத்துல அன்காஸ் பண்ணி வந்து பார்த்தீங்கன்னா அந்த இடத்துல அன்லிஷ் ஆயிருப்பாரு. சமிசேனை பயங்கரமாகவே ஃபேன்ஸ் எல்லாம் பூ பண்ணுறாங்க. ஸோ இது என்ன கதைன்றது வந்து பார்த்தீங்கன்னா தெரியல. அண்ட் ஆல்சோ கன்ஃபார்ம் பண்ணுறாங்க. ஸோ பிளாக் மோனே வந்து பார்த்தீங்கன்னா ஸ்மாக் டவுனில் டெபியூ ஆக போகிறாங்கன்றதை கன்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க. அப்கமிங் ஸ்மாக் டவுனில் வந்து பார்த்தீங்கன்னா அவங்களுடைய டெபியூ இருக்கும்ன்றதை சொல்கிறாங்க. ஸோ பிளாக் மோனே வந்து பார்த்தீங்கன்னா ஏடபிள்யூலேருந்து NXT வந்தாங்க. ஸோ NXTலேருந்து இப்போ வரைக்கும் கண்ட மெயின் ராஸ்டர் காலப்போ வந்து பார்த்தீங்கன்னா கிடைக்குது. இதுக்கப்புறமா நடக்குது டேன் ஹூசன் வர்சஸ் மிஸ்ஸுக்கான சிங்கிள்ஸ் மேட்ச் வந்து பார்த்தீங்கன்னா நடக்குது. இந்த மேட்ச் நல்லா என்டர்டைன்மெண்ட்டாக கொண்டு போனாங்க. ஸோ இந்த மேட்ச் பேஸ்ட்னு பார்க்காம இந்த மேட்ச் நல்லா என்டர்டைன்மெண்ட்டாக இருக்கும். ஃபைனலாக இந்த மேட்ச் வந்து பார்த்தீங்கன்னா டேன் ஹூசன் வந்து பார்த்தீங்கன்னா வின் பண்ணியிருப்பாரு. ஸோ கர்ஸ் மேலே கர்ஸாக வந்து பார்த்தீங்கன்னா கொடுத்து கர்ஸை வச்சு வந்து பார்த்தீங்கன்னா வின் பண்ணியிருப்பாரு. அண்ட் ஆல்சோ பேக் ஸ்டேஜில் நம்மளுடைய சோலோ சிக்காவா அண்ட் ஆல்சோ இந்த வருஷம் ஆண்ட்ரி டிஜெயின் வின் பண்ண நம்ம ராய்ஸ் கீஸும் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சில ஃபேஸ் ஆஃப்லாம் வந்து பார்த்தீங்கன்னா பண்ணுவாங்க. அந்த இடத்துல சோலோ சிக்காவா வந்து பார்த்தீங்கன்னா ஸோ ஃபேமிலி வந்து பார்த்தீங்கன்னா சேர்ந்துக்கோ ஸோ இந்த அவருடைய ஃபேக்ஷனில் வந்து சேர சொல்கிறாரு. பட் இருந்தாலும் இவங்க 2 பேருக்கான ஃபேஸ் ஆஃப் மாதிரி தான் பார்த்தீங்கன்னா நடந்திருக்கும். இதுக்கப்புறமா நடக்குது. ஸோ WWE விமன் சாம்பியனான ரியா ரிப்ளே பார்த்தீங்கன்னா வராங்க. ரியா ரிப்ளே வந்தது மட்டும் இல்லாமல் இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா அவங்களுடைய சாம்பியன்ஷிப் வின் பற்றி வந்து பார்த்தீங்கன்னா பேசுகிறாங்க. ஸோ அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா இதுக்கப்புறமாவும் ஃபைட்டிங் சாம்பியனாக இருப்பேன்ற மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா பேசுகிறாங்க. இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா ஃபேட்டல் இன்ஃப்ளூயன்ஸ் 1 செகண்ட் வந்து பார்த்தீங்கன்னா இன்ட்ரோ பண்ணுறாங்க. இன்ட்ரோ பண்ணது மட்டும் இல்லாமல் இவங்க வந்து பார்த்தீங்கன்னா மேட்ச் வேணுன்ற மாதிரி கேட்குறாங்க. ஸோ அதனால வந்து பார்த்தீங்கன்னா ரியா ரிப்ளே ஆப்பர்ச்சுனிட்டியும் கொடுத்துருவாங்க. இவங்களுக்கான மேட்ச் வந்து பார்த்தீங்கன்னா நடக்கும். ரியா ரிப்ளே வர்சஸ் ஜேசி ஜெயினுக்கான மேட்ச். இந்த மேட்ச்சில் வந்து பார்த்தீங்கன்னா ஸோ இன்டர்ஃபென்ஸ்லாம் வந்து பார்த்தீங்கன்னா பண்ணிடுவாங்க. ஸோ ஃபேட்டல் இன்ஃப்ளூயன்ஸ் கடைசியாக ரியா ரிப்ளே அட்டாக் பண்ணிடுவாங்க. டிஸ்குவாலிஃபிகேஷன் முறையில் ரியா ரிப்ளே தான் வின்னர்னு கொடுத்தாலும் இந்த இடத்துல இவங்க 3 பேருமே வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ரியா ரிப்ளே பயங்கரமாக அட்டாக் பண்ணுறாங்கன்னு சொல்லலாம். ஷார்ல் ஃபேர் பயங்கர கடுப்பாக இருக்காங்க. ஸோ ரியா ரிப்ளே மேலே ஏன்னா வந்து பார்த்தீங்கன்னா ஜேசி ஜெயின் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு விஷயத்தில் வந்து பார்த்தீங்கன்னா அவரால் பீட் பண்ண முடியலன்ற மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் டிசப்பாயின்மெண்ட்டில் இருக்காங்க. அண்ட் அர்ஷு ஷார்ல் ஃபேர் என்ன சொல்கிறாங்கன்னா நெக்ஸ்ட் வீக் வந்து அவங்க வந்து ஜேசி ஜெயினை வந்து ஃபேஸ் பண்ணுவேன்றதை வந்து பார்த்தீங்கன்னா கன்ஃபார்ம் பண்ணுறாங்க. அண்ட் ஆல்சோ நெக்ஸ்ட் வீக் ஸ்மாக் டவுனில் நம்மளுடைய ரிக்கி சைன்ஸும் வந்து பார்த்தீங்கன்னா டெபியூ ஆக போகிறாருன்றதை வந்து பார்த்தீங்கன்னா சொல்லியிருக்காங்க. என்ன இருக்கிற எல்லாருமே வந்து பார்த்தீங்கன்னா திருப்பி தள்ளி விட்டுக்கிட்டு இருக்கானுங்கன்ற மாதிரி தான் இருந்துச்சு. ஃபைனலி மெயின் ஈவெண்ட் நடக்குது. ஜேக்கப் ஃபாட்டு வர்சஸ் சோலோ சிக்காவுக்கான மேட்ச். இந்த மேட்ச்க்கு நடுவில் வந்து பார்த்தீங்கன்னா MFT நிறைய இன்டர்ஃபெரன்ஸ் வந்து பண்ணாங்க. பட் இருந்தாலும் அது எல்லாத்தையுமே மீறி நம்ம ஜேக்கப் ஃபாட்டு வின் பண்ணாரு. ஃபைனலாக MFT வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ஜேக்கப் ஃபாட்டு வந்து பார்த்தீங்கன்னா பயங்கரமாகவே வந்து பார்த்தீங்கன்னா அட்டாக் பண்ணலான்னு பார்க்குறாங்க. மேட்ச்சில் வந்து பார்த்தீங்கன்னா ஜேக்கப் ஃபாட்டு வின் பண்ணிட்டாரு. வின் பண்ணதுக்கு அப்புறமா வந்து பார்த்தீங்கன்னா பயங்கரமாக MFT அட்டாக் பண்ணலான்னு பார்க்குறாங்க. அந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா ஊசோஸும் வந்து பார்த்தீங்கன்னா வந்துருவாங்க. ஊசோஸ் வந்தது மட்டும் இல்லாமல் அந்த இடத்துல பார்த்துக்கிட்டு தான் இருப்பாங்க. ஸோ இன்வால்வ் ஆக மாட்டாங்க. ஏன்னா வந்து பார்த்தீங்கன்னா ஜேக்கப் ஃபாட்டு பயங்கரமாகவே இவங்க 3 பேருமே வச்சு டாமினேட் பண்ணிக்கிட்டு இருப்பாரு. அண்ட் ஆல்சோ அனௌன்ஸ்மெண்ட் டேபிளில் வச்சு ஸ்பேஷன் இருந்து எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா கனெக்ட் பண்ணி ஸோ ஜேக்கப் ஃபாட்டுவோட கைகளே வந்து பார்த்தீங்கன்னா ஓங்குற மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா இந்த வாரம் ஸ்மாக் டவுன் வந்து பார்த்தீங்கன்னா முடிச்சிருந்தாங்க. ஸோ இந்த வாரம் ஸ்மாக் டவுன் ரிலேட்டட் உங்களோட ஒப்பீனியன் என்னன்றதை மறக்காம கமெண்ட் பாக்ஸில் வந்து பார்த்தீங்கன்னா மென்ஷன் பண்ணி விடுங்க. ஸோ அப்கமிங் அப்டேட்ஸ் வந்துகிட்டே இருக்கும். அண்ட் ஆல்சோ நெக்ஸ்ட் அப்டேட்டில் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ரிலீஸ் ரிலேட்டட் பார்க்கலாம். ஸோ கிட்டத்தட்ட 16 சூப்பர் ஸ்டார்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா WWE ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. இன்க்ளூடிங் ஜெலினா வெகா அண்ட் ஆல்சோ நம்ம அலிஸ்டர் பிளாக்ன்ற மாதிரி மல்டிபிள் ஸ்டார்ஸே வந்து பார்த்தீங்கன்னா ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. அது என்ன கதைன்றதை அப்கமிங் வீடியோஸில் பார்ப்போம். ஸோ இன்ஸ்டன்ட் வீடியோஸ் வந்துகிட்டே இருக்கும். நீ நம்ம சேனல் ஸ்டே பண்ணியிருக்கேன். ஸ்டே சேஃப்.